ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 100% நேச்சுரலாக நம்ம வீட்லேயே நமக்கு பிடிச்ச சோப்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதிக செலவில்லாத, கெமிக்கல் இல்லாத, நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸை தரக்கூடிய ஒரு சோப்பு தான் இந்த ஆவாரம்பூ சோப்பு. இதை நாம் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆவாரம்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்கின்னுக்கு அவ்வளோ க்ளோ கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த சோப்பை கடையில் வாங்கினா எவ்வளோ செலவாகுங்கிறது நமக்கே தெரியும். இதை நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம், கெமிக்கல் ஃப்ரீயாக, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு கிளியர் கிளிசரின் பேஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது சோப் பேஸு. இது ஒரு 200 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வெயிட்லாம் போட்டு பார்க்கல, பிகாஸ் என்கிட்ட வெயிட் மிஷின்லாம் இல்லை. நம்ம எல்லாருக்கிட்டேயும் வெயிட் மிஷின் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த அளவுக்கு சோப் பேஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு 2 சோப்புக்கு வரும். நீங்கள் செஞ்சு பார்க்க உங்களுக்கே அளவு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போது அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அது மேலே வச்சு இதை ஹீட் பண்ணலாம். இது டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் ஹாட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் மெத்தட். இப்போது இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஆவாரம்பூ பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். இதை நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆவாரம்பூ கிடச்சிதுன்னா நம்ம அதையே வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முக்கால்வாசி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த பவுடரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் நான் ஆவாரம்பூ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பயத்த மாவு, நலங்கு மாவு, பீட்ரூட் பவுடர்னு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடரில் நாம் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் தயிர் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டோன்னா அவ்வளோ க்ளோவாக இருக்கும். இதை வீக்லி ட்வைஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோப்பாக பண்ணி கூட நம்ம டெய்லியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த சோப் பேஸோட கலரே மாறிடுச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே வீட்டில் சோப்பு செய்யும்போது பவுடராக யூஸ் பண்ணுறது தான் சேஃபு. நம்ம பாட்டுக்கு அரைச்சி லிக்விடாக ஊற்றுறது, பால் ஊற்றி செய்கிறது அதெல்லாம் சேஃப் கிடையாது. நம்ம அந்த மாதிரி லிக்விடாக ஆட் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸில் ஃபங்கஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு சேஃப் இல்லை. நம்ம லிக்விட் ஆட் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ நம்ம வீட்டிலே செய்கிறனால பவுடராக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ பவுடரே யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் இதில் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருக்கிறனால நான் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா இது தேவையில்லை. எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணால் சோப்பு கொஞ்சம் வாசனையாக நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். அதனால தான் நான் இதை வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ட்ராப் இல்லை 3 ட்ராப் ஆட் பண்ணால் போதும். இப்போது இந்த அளவுக்கு லிக்விட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோப் மோல்டு இருந்தால் தான் செய்ய முடியும்னு இல்லை. இந்த மாதிரி 2 கிண்ணம் கூட எடுத்துக்கோங்க. இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் சோப்பு நம்ம மோல்ட் பண்ணும்போது எடுக்கையில் ஒட்டாமல் அப்படியே வரும், இல்லைன்னா இதுலேயே கிண்ணத்துலேயே ஒட்டிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்போ தான் சோப்பு காஞ்சதும் அழகாக நம்ம கையில் வந்துடும். இப்போது தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இதில் நான் சோப்பை போர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போர் பண்ணி நல்லா காய விட்டுடலாம். அதாவது ஒரு நாள் நைட் மட்டும் விட்டுட்டு மார்னிங் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும். இதில் ஜஸ்ட் இப்படி ஒரு 2 தட்டு தட்டினாலே சோப்பு அழகாக நம்ம கையில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்சி ரெடி ஆகிடுச்சி நம்மளோட சோப்பு. இப்போ இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஃப்ராக்ரன்ஸோட நம்மளோட ஹெல்த்தியான சோப் ரெடி ஆகிடுச்சி. இது 100% சேஃப் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆவாரம்பூ யூஸ் பண்ணியிருக்கிறனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.